அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, இன்றைக்கி நம்ம சிஸ்ஸரில் கைப்பிடி விட்டுருச்சு. அதை வேறு சிஸ்ஸரில் உள்ள கைப்பிடி எடுத்து எப்படி இதில் ஒட்டி மாட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஜுகெஸ்ட். இதில் எல்லா கோர்ஸும் சொல்லித்தராங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் எக்ஸெட்ரா. வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு தேவையான கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இப்போ வந்து இந்த சின்ன சிசரில் உள்ள கைப்பிடி போயிடுச்சு. அது மாதிரி இது வெட்ட மாட்டுக்கு. அதனால் அந்த கைப்பிடி எடுத்து இந்த க்ரீன் கலர் சிசரில் வச்சு மாட்ட போகிறோம். அந்த கைப்பிடி கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்க்கும். கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இதை ஆல்டர் பண்ணி தான் மாற்றணும். இப்போ சுவிட்ச் போர்டு எடுத்து வச்சு அதில் சால்ட்ரினை போட்டு ஆன் பண்ணிக்கிடுவோம். அது ஹீட் ஆகுது, கொஞ்சம் நேரம் ஆகுதுனால ஆன் பண்ணி வச்சுக்கிறோம். இதை சால்ட்ரின் வச்சு தான் நம்ம இதை ஒட்ட போகிறோம். இப்போது எங்கிட்டு கட் பண்ணணுன்னு பார்த்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம கட் பண்ணணும். அதுக்கு கட்டிங் பிளேட் எடுத்துக்கிடுவோம். கட்டிங் பிளேட் எடுத்து அதை வச்சு கட் பண்ணணும். இல்லை ஆக்ஸா பிரேம் வச்சு கட் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் கட்டிங் பிளேட் வச்சு கட் பண்ணுதேன். எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணுவோம். அந்த மார்க் பண்ணதுலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த மார்க் பண்ணதில் கரெக்டாக அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ அதை கரெக்டாக அளவாக இருக்கான்னு வச்சு பார்க்கும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை நம்ம ஹீட் பண்ணி சரி பண்ணிக்கிடலாம். இப்போ இதில் அந்த பிசர் இருக்கும், அதை அரம் போட்டு ஆகணும், ஃபைல் போட்டு ஆவிக்கிடணும். அதனால் இந்த கட் பண்ணதை ஃபைல் போட்டு ஆவிக்கிடுவோம். இந்த மாதிரி அரம் போட்டு ஆவிட்டு ஒட்டும்போது நல்லா கிரிப்பாக பிடிக்கும். இப்போ அந்த கத்தரியில் உள்ளதையும் அப்படி ஃபைல் போட்டு ஆவிட்டு இப்போ அந்த கட் பண்ணதை கொஞ்சம் வளைச்சிக்கிடுவோம். அதுக்கு ஹீட் பண்ணி வளைச்சிருவோம். அப்படி இந்த மாதிரி ஹீட் பண்ணி வளைக்கும்போது கரெக்டாக வளையும். வளைச்சிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் வச்சு நம்ம ஒட்டணும். இப்போ கரெக்டாக செட் ஆகுது. இப்போது ரெண்டு சைடும் அந்த ஹீட் பண்ணணும். அப்படியே வச்சு சால்டரில் வச்சு இந்த மாதிரி ஹீட் பண்ணி அப்படியே வச்சோம்னா ஒட்டிக்கிறோம். கரெக்டாக ப்ளைனான ஒரு இடத்துல வச்சு அப்படியே அமுக்கி கரெக்டாக மட்டமாக வச்சு ஒட்டினோம்னா ஒட்டிக்கிறோம். ஒட்டிட்டு இப்போது கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் அந்த லைட்டாக அந்த கட் பண்ணது தெரியுற இடத்துல அந்த அப்படி சால்ட்ரினை வச்சு அப்படி லைட்டாக தடவினோம்னா அந்த இது மெல்ட் ஆகி அப்படி ஒட்டிக்கிறோம். அப்படி தடவி எல்லா சைடும் இந்த மாதிரி ஒட்டிக்கிடுவோம். ஒட்டிட்டு சால்ட்ரினை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வெட்டி பார்க்கும். அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கிடுவோம். பேப்பர் எடுத்து கட் பண்ணி பார்க்கும். நல்லா கட் ஆகுது, சூப்பராக கட் ஆகுது. இந்த மாதிரி தான் நம்ம கைப்பிடி சேஞ்ச் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.